நெடுங்காலமாக ஒரு கனவு. தடை நீங்கும் என்பார்கள், தடை நீங்காது என்பார்கள். அல்லது இந்த செயல்படாத ஒரு இயக்கத்தின் மீது எதற்கு தடை என்ற கேள்வி எடுத்து வைக்கப்படும். ஆயினும் பரபரப்பான சில தேடல்களும் அதனை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படித்தான் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை மையப்படுத்தி சில நேரங்களில் எழும்புகின்ற செய்திகள் ஒரு பரபரப்பை கூட்டும். சில நேரங்களில் அந்த தடை நீக்கப்பட்டு விடலாம் என்கின்ற தோற்றம் எடுத்து வைக்கப்படும். அப்படி தோற்றம் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது அதை குறித்த ஒரு தேடல் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஆனால் அது பின்பு நிறைவேறாது. மீண்டும் அந்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கும். முதலில் 2 வருடம் 2 வருடம் என்று நீட்டித்தவர்கள் இப்பொழுது 5 வருடம் என்று நீட்டித்து விட்டார்கள். ஆனால் இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு என்ன கோணத்தில் முடிவை கண்டது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பும். அது சார்ந்த ஒரு தேடல் தான் இந்த காணொளி. எனவே இந்த காணொளியில் கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து நாம் அலசி இருக்கிறோம். தற்பொழுது விமல் வீரவன்சா ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்து என்னவென்றால், அதாவது தேசிய தலைவரை ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்தப்படக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதற்கு இப்பொழுது இந்த நாடும் நாட்டு மக்களும் தயாராகிவிட்டார்கள். அந்த மண்ணை பிரித்து கொடுத்து ஒரு பிரகடனத்தை அறிவித்து விடலாம் என்கின்ற ரீதியில் ஒரு நக்கலான பதிலை அவர் வெளியிட்டிருக்கிறார். எப்பொழுதுமே அவர்களை பொறுத்தமட்டில் இயக்கம் சார்ந்த விடயத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தங்களுடைய பார்வையை வைப்பது வாடிக்கை. அது இப்பொழுதில் இருந்தா என்பது கேள்வி அல்ல. ஆதியில் இருந்தே இந்த விடயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தற்பொழுதும் அந்த காழ்ப்புணர்ச்சியை தான் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் இந்தியாவில் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில், அதாவது 1991-99 அந்த காலகட்டங்களில் இயக்கத்தின் மீது தடை விதிக்கப்படுகிறது. அந்த தடை விதிக்கப்பட்டவுடன் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று பலர் முயற்சி செய்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு 2 வருடமாக இந்த தடை நீட்டிக்கப்படுகிறது. அப்பொழுது இருந்த நீதிபதி மிட்டால் என்கின்றவர் இந்த தடையை நீட்டிக்கிறார். இந்த தடையை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுதும், இந்த வழக்கை மையப்படுத்திய செய்திகள் வந்த பொழுதும் வைகோ அவர்கள் அந்த வழக்கில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துக் கொண்டிருந்தார். வைகோ ஒரு வழக்கில் கலந்து கொள்கிறார் என்கின்ற பொழுது வெற்றி இலகுவாக கிட்டிவிடும் என்கின்ற நம்பிக்கை பரவலாக எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஆனால் வெற்றி கிட்டுவதற்கான களத்தை நோக்கி வைகோவின் வழக்கு சென்றதா என்கின்ற பொழுது அது கேள்வியாக மாறிவிட்டது. தற்பொழுது இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை மையப்படுத்தி சென்னை நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன. அந்த கேள்விக்கான விடைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த 2014ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கில் இயக்கத்திற்கு 2 ஆண்டுகள் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து இயக்கத்தின் மீது 5 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்பு இன்னொரு 5 ஆண்டுகள் தடையும் விதிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இந்த 2 ஆண்டுகள் 2014ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட அந்த தடைக்கு நீங்கள் விலக்கு கேட்பது என்பது எப்படி என்ற கேள்வியை அங்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் 2 கேட்டிருக்கின்றார்கள். ஒருவர் அனிதம் சுமந்தா அவர்களும் இன்னொருவர் சுகீர் குமார் அவர்கள். இந்த 2 நீதிபதிகளும் அந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அரசு சார்பில் தடை என்று விதிக்கப்பட்ட தடை 2 வருடத்தில் அந்த தடை முடிந்து விடுகிறது. அதன் பின்பு மீண்டும் அரசு 5 வருடம் தடை விதிக்கிறது. அப்படி என்றால் இந்த வழக்கு
இந்த 2 வருடம் தடையை நீக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 2 வருடம் தடை என்பது நிலுவையில் இல்லை. இல்லாத ஒரு விடயத்திற்காக வழக்கு நடத்துவது என்பதும் அந்த வழக்கை நாங்கள் விசாரிப்பது என்பதும் அது நீதித்துறையை மையப்படுத்திய செயல்பாடுகளுக்கு இடைஞ்சலாக அமையும் என்கின்ற காரணத்தினால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துவிட்டது சென்னை நீதிமன்றம். அப்படி என்றால் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை நீக்கப்படுவதற்கான களம் இல்லை என்பதைத்தான் இந்த நீதிமன்றம் எடுத்து வைத்திருக்கிறது. வைகோ அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது தன்னுடைய வாத திறமையாலும் தான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஆதாரங்களாலும் இந்த தடையை உடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அந்த வழக்கை கையாண்ட விதத்திலும் அந்த வழக்கை மையப்படுத்தி அவர் நடத்திய அந்த விவாதங்களிலும் அது சார்ந்த கருத்துகளில் மிக தெளிவாக இருந்தார். ஆனால் நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை தள்ளுபடி செய்து வைகோ அவர்களின் கனவை அது கலைத்து விட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது இந்த வழக்கின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுவதற்கான களங்கள் இல்லை என்பது புரிந்து விடுகிறது. அதுபோல இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை தொடர்வதற்கு இந்த நீதிமன்றம் எந்தவித மறுப்பையும் சொல்லாது என்கின்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் எடுத்து வைத்து விட்டது. அப்படி என்றால் இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த விசாரணைகளும் வழக்குகளும் தொடர்வதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பெரும்பாலான தமிழர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய ஒரு நீண்ட கனவு அதுதான். இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கினால்தான் அது சார்ந்த பல கருத்துகளோடு நாங்கள் மக்கள் மன்றத்தில் எங்களுடைய உரிமைகளை மையப்படுத்தி பேச முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஒருவேளை இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு செல்வார்களா என்றால் அது கேள்விக்கணை. காரணம், தண்டனையில் இல்லாத ஒரு விடயத்தை மையப்படுத்தி வழக்கு தொடுப்பது என்பது நீதிமன்றத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் போல ஆகிவிடும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான வாய்ப்புகள் அமைவது மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது நாம் அறியக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இயக்கத்தின் மீது விதித்திருக்கக்கூடிய தடை நீக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை பொய்த்து போன ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.